நேற்று சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஐஷாரி கணேஷ் அவர்களோட மகள் திருமணம் வந்து நடைபெற்றது. அவர்களோட மகள் திருமணத்திற்கு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்க டாப் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் குறிப்பாக சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், சூர்யா அண்ட் இந்த மாதிரி பல பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவர்களும் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. இதில் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் அவரோட பெண் தோழியான கனிஷ்மா அவர்களோட வந்து பார்த்திங்கன்னா நேற்று அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவிக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே அவரோட பெண் தோழி தான் வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பல காசிப் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு அவங்களுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது, இது என்னோட தனிப்பட்ட டிசிஷன் தான் அப்படிங்கிறத ஜெயம் ரவி அப்போவே வந்து ரிவீல் பண்ணியிருந்தார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ரவி அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆர்த்தி ரவி பணவெறி பிடிச்சி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்க ஜெயம் ரவியை நிம்மதியாக வாழ விடுறதே கிடையாது, இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டிவோர்ஸ் வாங்கின கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியும் அவரோட பெண் தோழியுமான கரிஷ்மா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்குது மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அதற்கு ரிப்ளை நோட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ரவி அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்ட்டை பார்த்த உடனே பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் எது உண்மை, என்ன நடக்குது இவங்களுக்குள்ள அப்படிங்கிற பல பேர் கன்ஃபியூஷன் வந்து உருவாகிட்டு சொல்ல முடியுது. அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கேன், அதுக்கு காரணம் நான் வீக்காக இருக்கேன்னு கிடையாது, என்னோட மகன்களுக்காக தான் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன், என்னால் எந்த ஒரு துன்பமும் என்னோட மகன்களுக்கு வரக்கூடாது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அவங்க கெட்டவங்களாகவும் சித்தரித்த போதும் அதே மாதிரி பணவெறி பிடிச்சவங்களாக சொல்லும் பொழுதும் கூட நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட மகன்களுக்கு யாரை அப்பா அம்மா சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து நான் கொடுக்கக்கூடாது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு வந்து ஒதுங்கி இருந்தேன். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பல காசிப் வந்து வந்துட்டு இருந்தது. அந்த காசிப்பெல்லாம் கேட்டும் கூட நான் ஏன் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மகன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து கேட்டுட்டு என்னால் வந்து நான் ஒரு தப்பானவன் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து சஜஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னோட நைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் இருந்திருக்கு. நான் சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயமும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கும் பொழுதும் சரி, நான் நைட்டு தூங்காமல் இருக்கும் பொழுதும் சரி, எல்லாமே என்னை ரொம்ப எமோஷ்னலாகவும் ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப 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 அஃபெக்ட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து கூட ஒரு ரூபா காசும் வரல, ஒரு சப்போர்ட்டும் வந்து எனக்கு கிடைச்சதே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 இயராக நான் தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அமைதியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கானவன் நினைக்காதீங்க, நான் அமைதியாக இருக்கேன், என்னென்னா என் பசங்களுக்காக தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பசங்களுக்கு 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு 10 வயசும் இன்னொருத்தருக்கு 14 வயசும் நடக்குது. ஸோ அவங்க 2 பேரும் எந்த ஒரு விஷயமும் அப்பா அம்மாவால் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் எதுவுமே வந்து கண்டுக்காமல் பசங்களை பற்றி எதுவும் யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே ஒரு அம்மாவாக நான் என்றைக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போவுமே அதை பற்றி நினைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை இந்த யூனிவர்ஸ் எப்போவுமே வந்து பார்த்துட்ருக்கு, இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்ட்னஸும் நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யார் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் என்னோடய ஃபைட் அப்படிங்கிறது என்னோட பசங்களுக்காக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் இப்போது அழுகலை, நான் இப்போது கஷ்டப்படலை, நான் இப்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. நான் எதுக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட பசங்களுக்காக மட்டும்தான் நான் திருப்பி போராடுவேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ரவி நேற்று ஒரு மென்ஷன் நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து பார்க்கும்பொழுது பல பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா யார் மேலே குற்றம் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், ஜெயம் ரவி மிக நல்லவர், ஆர்த்தி ரவி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. பட் டிவோர்ஸ் ஆன ஒரு காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது எல்லாருக்குமே மிக ஆச்சரியக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் வந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அண்ட் இந்த டிவோர்ஸ்க்கு யார் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.